ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஸ்டி டிசைனர் ஒர்க்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பானி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு அம்பர்லா மோட்டிஃபில் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ விஐபி பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு கண்டு தான் இருக்குது, அதனால நான் பாபினில் சுற்றிக்க போகிறேன். த்ரெட்டு கூட வர இந்த கவரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதே ஷேடில் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாபினில் நான் வந்து த்ரெட்டு வந்து சுற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ அவ்வளோ மட்டும் சுற்றிக்கலாம். இல்லை இந்த கலர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு கலர் கூட சுற்றிக்கலாம். அந்த மாதிரி அளவளவாக சுற்றிக்கோங்க. இல்லை ஒரே ஒரு கலருக்கு ஒரு பாபின் அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி சூவிங் த்ரெட் வந்து நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற அட்டையில் கூட நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாபினில் நான் எனக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அவ்வளோ நான் சுற்றிட்டேன். இப்போது 2 த்ரெட்டோட எஜ்ஜையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 கண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாட்டு வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. இப்போ இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கும். இப்போ நான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது ஷார்ப்னஸ் வர இடத்துல எல்லாமே நல்லா ஷார்ப்பாக போட்டிங்கன்னா தான் அந்த இது வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் வந்து மேலேருந்து கீழே போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் போகணும். ஆப்போசிட்டில் நீங்கள் அப்படியே திருப்பக்கூடாது. ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செயின் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு வளைவெல்லாம் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன செயினாக போடணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் பெரிய பெரிய செயினாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சின்ன சின்னதாக செயின் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எண்டு வரைக்கும் வந்துட்டேன். நான் நாட் போடாமல் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜிக் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், இப்படியே தான் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். அந்த மோட்டிவ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்னஸில் வந்து நீங்கள் போடக்கூடாது. அந்த ஷார்ப்னஸ் கிட்ட போடாமல் கீழே ஒன்று போட்டுட்டு மேலே போட்டு அந்த ஷார்ப்னஸ் டச் பண்ணாத மாதிரி போடுங்க. அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியணும். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து வளைஞ்ச மாதிரி வந்துடும். அது வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த கேப்பில் நம்ம பானி ஸ்டிச் வந்து போட போகிறோம். நான் அதே மாதிரி தான் அந்த த்ரெட்டை வந்து பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ 2 த்ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. பானி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக போடணும். எவ்வளோ நீங்கள் நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். பானி ஸ்டிச் வந்து நீங்கள் போடும்போது மெயினாக குட்டி குட்டி செயினாக தான் போடணும். பெரிய பெரிய செயினாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.